Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வைட்டமின் ஏ, அதோட ஃபங்க்ஷன்ஸ், விஷுவல் சைக்கிள், சோர்சஸ், டிஃபிஷியன்சி அண்ட் டாக்ஸிசிட்டி. வைட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேட் சால்பிள் வைட்டமின். இது ரெண்டு ஃபார்மில் வந்து இருக்குது. ஒன்று வந்து கேரட்டினாய்ட்ஸ், இன்னொன்று வந்து ரெட்டினாய்ட்ஸ். ஸோ கேரட்டினாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீகர்சர் ஆஃப் வைட்டமின் ஏ. ரெட்டினாய்ட்ஸ் அப்படின்னாலும் வைட்டமின் ஏ தான். ஸோ கெரட்டினாய்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம சாப்பிடும்போது அது நம்ம பாடியில் வந்து பயாலஜிக்கலாக கன்வெர்ட் ஆகி தான் வேலை செய்யும், ஆக்டிவ் ஃபார்மாக மாறும். ஆனால் ரெட்டினாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது, நம்ம எடுத்துக்கிறதே ஆக்டிவ் ஃபார்ம் தான். ஸோ அது பயாலஜிக்கலாக கன்வெர்ட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. கெரட்டினாய்ட்ஸில் மொத்தம் 600 வகை இருக்குது. அதில் முக்கியமாக 3 மட்டும்தான் நமக்கு வந்து ரெட்டினாய்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் ஆல்ஃபா, பீட்டா கெரட்டின் அண்ட் பீட்டா கிரிப்டோசாந்தின். ரெட்டினாய்ட்ஸில் அதே போல் 3 வகை இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா கண் பார்வை, அப்புறம் நம்மளோட வளர்ச்சி, ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக நல்லா வந்து க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வைட்டமின் ஏ வந்து தேவைப்படும். நம்மளோட போன் க்ரோத் அண்ட் போன் ரீமாடலிங்க்கும் வைட்டமின் ஏ. எல்லாரும் கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் டி தான் போன் க்ரோத்னு நினைப்பாங்க. பட் வைட்டமின் ஏவும் வந்து தேவைப்படும். ஸ்டெராய்டு மெட்டபாலிசம், ஹார்மோன்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கணும், நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நமக்கு வைட்டமின் ஏ வந்து தேவை. இம்யூன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு வைட்டமின் ஏ தேவை. பிரஸ்ட் ஃபீடிங் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து நல்லா வைட்டமின் ஏ இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிட்டால் தான் குழந்தைக்கு வந்து அந்த வைட்டமின் ஏ வந்து நல்லபடியாக வந்து போகும், குழந்தைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும். ரீப்ரொடக்ஷன், எக் நல்லா ப்ரொடியூஸ் ஆகணும், ஸ்பெர்ம் குவாலிட்டி நல்லா இருக்கணும்னா நமக்கு வைட்டமின் ஏ தேவை. சிந்தசிஸ் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன்ஸ், இதுக்கும் நமக்கு வைட்டமின் ஏ தேவை. விட்டமின் ஏ விஷுவல் சைக்கிள், இப்போ நம்ம வெளிச்சத்தில் இருக்கோம், திடீர்னு இருட்டுக்கு போகிறோம், அந்த இருட்டு ரூமில் சேர் எங்கே இருக்குது, டேபிள் எங்கே இருக்குன்னு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நமக்கு ஒரு அசீவ் பண்ண முடியும். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஷார்ட் வீடியோவில் ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்க்கலாம். சோர்சஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன், ரெட், எல்லோ வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது ரிச் இன் கெரட்டின், நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். கெரட்டினாய்ட் கண்டென்ட் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ரைப்பனிங் பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரெட் பாம் ஆயில் இது ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சோர்சஸ் ஆயில்லி. புருட்டி ஃப்ரூட்டு பார்த்திங்கன்னா ரெட் பாம் ஆயிலோட 10 மடங்கு ஜாஸ்தியாக பீட்டா கரோட்டின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது பார்க்குறதுக்கு ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்கும். ஸ்பைருலினா இது ஒரு ஆல்கே டைப், இதுவும் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் பீட்டா கரோட்டின். ரெட்டினாலில் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபுட்ஸில் தான் நமக்கு ரெட்டினால் கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லிவரில் வந்து அதிகமான ரெட்டினால் வந்து கிடைக்கும். எக்கில் வந்து போத் பீட்டா கரோட்டின் அண்ட் விட்டமின் ஏ ரெண்டுமே வந்து கிடைக்கும். அதனால தான் சத்துணவு திட்டத்தில் வந்து அதிகமாக எக்கை வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதுவும் இல்லாமல் விலை வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கிறதுனால எல்லாருக்கும் அது போய் சேரணும்னு கொடுக்குறாங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு இந்த மாலைக்கண் நோய் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இன்ஜெக்டபிள் வாட்டர் டிஸ்பென்சபிள் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து அவைலபிளாக இருக்குது. இது மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ப்ரீமெச்சூராக ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன்ஸில் விட்டமின் ஏவும் முக்கியமானது. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுப்பாங்க. டைப் ஆஃப் மில்கில் பார்த்தீங்கன்னா கவ் பஃபலோவை கம்பேர் பண்ணும்போது பஃபலோவில் தான் அதிகமாக இருக்கும். பஃபலோ மில்கில் ஹியூமனில் ஏர்லி லாக்டேஷன் சொல்லணுன்னா கொலஸ்ட்ரம், ஃபர்ஸ்ட் மில்க் ஆஃப் மதர், அது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதில் ரெட்டினால் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். லேட்டர் லாக்டேஷனில் அது குறையும். கமர்ஷியல் வைட்டமின் ஏல இந்த 3 டைப் ஆஃப் ஃபிஷ் லிவர் ஆயிலில் இருக்கிறதுலே ஹாலிபட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு ட்ராப்க்கு 200 mg ஆஃப் ரெட்டினால் கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ எல்லா ஏஜ் குரூப்புமே கொடுத்துருக்காங்க. ஐசிஎம்ஆர், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் 2020 இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது 3த்துக்குமான டிஃப்ரென்ஸ் இஏஆர், ஆர்டிஏ, டியூஎல், இது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லாருக்குமான ரெக்கமெண்டேஷன்ஸ், ஈவன் இன்ஃபான்ஸுக்குமே இந்த வைட்டமின் ஏ தேவை, பட் அவங்களோட பிரஸ்ட் மில்க் மூலமாக தான் போகும். ஸோ அதனால தான் ப்ரெக்னென்ட் லாக்டேட்டிங் விமன் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து இந்த விட்டமின் ஏ வந்து தேவைப்படுது. ஸோ அப்பர் இன்டேக்கில் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3000க்கு மேலே போகும்போது ஒரு மென்னுக்கு, விமனுக்கு அண்ட் இன்ஃபான்ஸுக்கு 600 மேலே போச்சுன்னா டாக்ஸிக் லெவல் வந்து வரும். ஸோ இது என்ன அப்படிங்கிறது டாக்ஸிசிட்டி வந்து நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். டிஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குறைபாடு, ஜிரஃப்தால்மியா, கண்ணில் வந்து ரொம்ப உலர்ந்து போய் ரொம்ப ஈரப்பதமே இல்லாமல் இருக்கும். நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய், அப்புறம் கன்ஜக்டிவல் ஜெரோசிஸ், அந்த வெள்ளை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். அண்ட் பைட்டாட் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். அண்ட் கார்னியல் ஜெரோசிஸ், கண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல்ஜாக இருக்கும், கருவளையம். அண்ட் கெரட்டோமலேஷியா வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், அதாவது இந்த கெரட்டோமலேஷியா ஸ்டேஜில் வந்து கண் பார்வையை பறிப்போகிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஜெரோஃப்தால்மியா ஃபண்டஸ், ஐ இன்ஃபெக்ஷன். அண்ட் கை வந்து ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரைனஸாக இருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வைட்டமின் ஏ டிஃபிஷியன்சியாக இருக்கலாம்.
இம்யூனிட்டி டிஃபிஷியன்சியாக இருக்குன்னா உங்களுக்கு அது வந்து வைட்டமின் ஏ டிஃபிஷியன்சியாகவும் இருக்கலாம், இம்யூனிட்டி சரியாக இல்லை அப்படிங்கிறப்போ. விட்டமின் ஏ டாக்ஸிசிட்டி பார்த்தீங்கன்னா இது எப்போ வரும் அப்படின்னா மேக்ஸிமம் சப்ளிமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கும் போது வரும். இப்போ டாக்டர் வந்து 30 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பார் மீன் எண்ணெய் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லது தானேன்னு சொல்லி 30 நாள் தாண்டியும் நீங்களாக ஓனாக வந்து வாங்கி சாப்பிடுவீங்க. அப்படி பண்ணும்போது மட்டும்தான் இந்த டாக்ஸிசிட்டி வந்து வரும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட லெவலை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணோம், பட் அதை நம்ம பண்ண மாட்டோம். ஸோ 30 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பண்ணுமா வேணாமான்னு நீங்கள் போய் பார்த்த டாக்டர் திரும்ப போய் பாருங்கள். அவர் பிளட் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி தேவையா இல்லையா, இல்லை டோசேஜ் லெவல் கம்மியாக்கணுமாங்கிறத அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணும். இல்லை நான் தொடர்ந்து எடுத்துப்பேன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டாக்ஸிசிட்டி சிம்டம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அக்யூட் டாக்ஸிசிட்டி, ஹெட் ஏக், வாமிட்டிங், அன்கான்ஷியஸ் ஸ்டேட், டெத்து கூட வந்து நடக்கும். க்ரானிக் டாக்ஸிசிட்டி, வெயிட் லாஸ், வாமிட்டிங், லிப்ஸ் ட்ரை ஆகும், போன் அண்ட் ஜாயின்ட் பெயின்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோம், கால்சியம் இல்லை, விட்டமின் டி இல்லை, அதனால தான் போன் அண்ட் ஜாயின்ட் பெயின்ஸ். பட் விட்டமின் ஏ அதிகமாச்சுனாலும் சேம் உங்களுக்கு இந்த போன் அண்ட் ஜாயின்ட் பெயின்ஸ் வரும். போன் ஃப்ராக்சர்ஸ் கூட நடக்கும். ஹெப்படோமெகலி, லிவர் வந்து வீக்கம் அடையும். கான்ஜெனிட்டல் மால்ஃபார்மேஷன்ஸ், சிந்தட்டிக் ரெட்டினாய்ட்ஸ். ஸோ பிம்பிள்ஸுக்கெல்லாம் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் எஃபெக்ட் ஆகும். ஹார்ட் அண்ட் முகம் பார்த்திங்கன்னா கோணலாக வந்து இருக்கும் குழந்தைக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.